கடகம் ராசிக்காரங்க, நீங்கள் உங்களை முதல்ல சாதாரணமாக நினைக்காதீங்க. உண்மையிலேயே உங்கள் மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே வலிமையான ஒரு விஷயம். உண்மையிலே உங்கள் மனசு தாங்க உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக அமையும். வெளியில் பார்க்கறதுக்கு மெதுவாக அமைதியானவங்கள தெரிவிங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பெரும் சக்தி இருக்கும். அதுதான் இந்த கடகராசியோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி தாம் தூம்னு அதை சொல்லிக்கிட்டு வெளிக்காட்ட மாட்டீங்க. பொறுமையாக நிதானமாக எந்த விஷயத்தையும் செஞ்சு வெற்றி அடைஞ்ச பிறகு தான் அதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் சொன்னோம், உங்களோட மனசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படுறவங்க, எமோஷ்னல் அதிகம், மற்றவங்களுக்காக அதிகம் கவலைப்படுறவங்க, உங்களை நீங்கள் மறந்துடுறீங்க. நம்பிக்கை வச்சவங்களாக அதிகம் காய அடைஞ்ச ராசியும் இந்த கடகராசி தான். உங்களுக்கு பாருங்கள், உங்கள் பழைய நினைவுகளை மறக்க முடியாமல் மனசில் ஒரு சுமை போல் அது பாரத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதனால் மன அழுத்தம், தனிமையான ஃபீலிங் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை தவிர்த்துடுங்க. வாழ்க்கையில் என்ன செஞ்சால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறலாம். நீங்கள் பெரும்பாலும் எல்லோருக்குமே நம்ம உதவி செய்யணும், எல்லோருக்குமே நம்ம தேவைப்படுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை தவிர்த்திடுங்க. உங்களுக்கு நீங்கள் முதல்ல முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. கடந்து போனதை விட்டுடுங்க. அதில் என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் மனசை பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்பு. அதை உணர்ந்து செயல்படுங்க. விட்டுட்டு போனவங்களை பற்றியோ கஷ்டம் கொடுத்தவங்களை பற்றியோ நினச்சி குழம்பிக்கிட்டு மனசை காயப்படுத்தாதீங்க. உங்கள் மனசு தான் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொன்னோம்ல, அதை உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. இந்த கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது நவகிரகத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. சந்திர பகவான் யார் தெரியுமா? மன அமைதி, புத்தி கூர்மை, உணர்ச்சிகளின் அதிபதியாக விளங்கக்கூடியவர். அதே போல் சந்திரனை திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் குழம்பிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? தெளிவாக சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க, சந்திர பகவானை திங்கட்கிழமையில் வழிபடுறது அது அற்புதமான நன்மையை உண்டாக்கும். அதே போல் இந்த பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவான் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கி தரும். நீங்கள் சந்திர பகவானோட பரிபூர்ண அருளையும் பெற திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பணும் அப்படின்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் பாருங்கள், உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சநிலை பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் தான் இந்த அதிபதி குரு பகவான். குரு பாக்கிய அதிபதி, அதுவும் இப்போ உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது பல வழியிலுமே கடகராசி உங்களுக்கு பாருங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. பல வழியிலையும் நன்மை ஏற்படுவது உண்டாகும். நினைச்சது இப்போ நிறைவேறும். நீங்கள் நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்களை நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கையுமே இப்போ அதிகரிக்கும். யோசிக்காமல் செஞ்ச காரியம் கூட பாருங்கள் சில சமயத்தில் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால் எதையுமே யோசிக்காமல் செய்யலாமான்னு கேட்காதீங்க. யோசித்து பிளான் பண்ணி பண்ணால் இன்னும் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். பிள்ளைங்களோட வழியில் சுப செய்தி வர வாய்ப்பு இருக்குது. உறவினர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை பாருங்கள் இந்த மாதம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்கும். அதே போல் பிரச்சனை ஒவ்வொன்றா அகலும், நிலைமை சீராக மாறும். இதனால் நிம்மதியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். இது வரைக்கும் ஏற்பட்ட தொல்லை பிரச்சனை இது நீங்கி ஒரு சீரான நிம்மதியான நிலை மனதில் ஏற்படும். தொழிலில் கூட நிறைய போட்டிகளை சந்திச்சிருப்பீங்க. பொறாமைகளால் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் உங்களோட வாழ்க்கையில் கடந்த வரைக்கும். ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் தொழில் போட்டிகளிலிருந்து விலக்கு பெறுது. உங்கள் வர்த்தக கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுமே இப்போ பாருங்கள் சமரசமாக முடியும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க எந்த ஒரு இடத்துலையுமே. இதனால் நீங்கள் நன்மையை பெறலாம்.
இந்த மாதம் ரிஷபராசிக்கு செவ்வாய் வரும்போது உங்கள் ராசிக்கு பாருங்கள், இந்த 5, 10 இந்த 2 இடத்துக்கும் தான் அதிபதி. செவ்வாயோட கிரக மாற்றம் உங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்துக்கு வருவதால் இந்த ஒரு சூழலை யோகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு. இப்படி வரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கூடுதலான லாபமும் இப்போ கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. வாடகை கட்டடத்தில் தொழிலை நடத்திட்டு வந்த நீங்கள் உங்கள் சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி இப்போ கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்குமே உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நிலை மாறுது. இப்போ உங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து கூடுதல் சம்பளத்தோட வேறு வேலைக்கு கூட அழைப்பு வரலாம். ஜாதகம் பலம் பெற்றவங்க அதை ஏற்றுக்கோங்க. வேலையில் ஏதாவது மாற்றம் வருது, வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது மாற்றம் வருது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு அந்த விஷயத்தை மேற்கொள்கிறது நல்லது. பொது நலத்தில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு அதிகாரத்துவ போகம் இப்போ ஏற்படுது. என்றைக்கோ நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடமோ வீடோ கூட பாருங்கள், இப்போது அதிக விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு வருது. இதனால் சொத்து சேர்க்கையும் ஏற்படும், லாபமும் உண்டாகுது. கடகராசிக்கு சுக்கிரனோட சஞ்சாரம் ஏற்படும் பொழுது அவர் பாருங்கள் எப்படி சஞ்சாரம்னா சிம்ம ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 1, 11 இந்த 2 இடத்துக்கு வந்து அதிபதி சுக்கிரன். அவர் குடும்பஸ்தானத்துக்கு வராரு. இதனால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல், குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், திருப்தியான நிலை வரும். இல்லறத்துக்கு தேவையான விலையுள்ள பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பெண் பிள்ளைங்களோட சுப சடங்குகள் இப்போ நடக்கும். பிள்ளைங்களோட திருமணத்துக்காக நீங்கள் இந்த சீர்வரிசை பொருட்கள் வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க. அதுக்கப்புறம் இந்த சனி பகவானும் வக்கரம் பெறாரு. உங்கள் ராசிக்கு 7, 8 இந்த 2 இடத்துக்கும் தான் அதிபதி இந்த சனி பகவான். குருவின் பார்வை சனியின் மீது பதியுது. இந்த வக்கர காலத்தில் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனாலும் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். அதே சமயம் எதிரிகளோட தொல்லையும் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். ஏன்னா கடந்த காலத்தை பார்க்கும்போது இப்போ எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. தொழில், வியாபாரம், குடும்பம் எல்லா விதத்துலையுமே நன்மை ஏற்படக்கூடிய கிரக சூழல் தான். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த ஒரு காலகட்டத்தை இதை பார்க்கும்போது எதிரிகளுக்கு கொஞ்சம் பொறாமை அதிகரிக்க தானே செய்யும். அதனால் அவங்களால சின்ன சின்ன இடையூறு, தொல்லை ஏற்படும். அதையுமே உங்கள் தைரியம், தன்னம்பிக்கையால் முறியடிச்சிடுவீங்க. பயப்பட தேவையில்லை. ஆனால் கவனமாக செயல்பட்டால் நல்லதுங்க. முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்பட்டால் யாருமே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. குடும்ப ரகசியத்தை யாருக்கிட்டையுமே வெளியில் சொல்லாதீங்க. குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுட்டு பழகணும்னு சொல்லுவாங்களே, அது நீங்கள் இந்த தடவை செய்யணும். பண விஷயத்துலையுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பிக்கிட்டு பண விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பண நெருக்கடி கூட உண்டாகும். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது முன்னேற்ற பாதையில் நீங்கள் சென்றாலும் சின்ன சின்னதாக இடையூறு வரும். ஆனால் சனியின் பார்வை உங்களுக்கு அந்த இடையூறுலேருந்து நீக்கி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. ஒத்துழைப்புலாம் பக்கபலமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தோட ஒத்துழைப்போ, நண்பர்களோட ஒத்துழைப்போ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவங்களோட ஒத்துழைப்போல் நீங்கள் வெளிவருவீங்க. கூட பிறந்தவங்களுக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போகணும். உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பாருங்கள், இப்போ உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் இளைய சகோதரன் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. வியாபாரம், தொழிலில் ஈடுபட்ட உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி எல்லா வகையிலுமே நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு நன்மையை இப்போ பெறலாம். கலைஞர்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களோட எல்லா முயற்சிகளுமே வெற்றி பாதையில் கொண்டு போகுது. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் மட்டும் அக்கறையாக செயல்படணும். பெண்களுக்கு சுப செய்தி ஒன்று இந்த மாதம் வரும். தேவைக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நல்லது. ஏதாவது ஒரு புது விஷயத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது சிறப்பான உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் நன்மை பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கான உதவிகள் செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற கேட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான உணவு கொடுங்க. இது அற்புதமான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும்.
சீரான உயர்வும் சிறப்பான வாழ்வும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. பெரிய அளவில் முதலீடு செய்கிறீங்க, புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு அந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குங்க. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. அதனால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே சிறப்பான நலமான வாழ்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திலுமே நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து குடும்ப உறுப்பினர்கள், இவங்க கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வரும் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறதுனால நாங்கள் பதிவுகள் போடும் பொழுது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும். வாரப்பலன் மாதப்பலன் அப்படிங்கிறத உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தில் நல்லது நடக்குது, எதில் கெடுபலன் வருது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பயணம் செய்ய நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.